கிரீன்லாந்து சொல்லக்கூடிய ஒரு ஐஸ் ஐலாண்ட் இருக்குல்ல, நம்ம எல்லாருக்குமே தெரியும். ரீசெண்ட் டேஸ்ல அதிகமா பேசப்பட்ட ஒரு ஐலாண்டாவும் இருக்குது. ஸோ இந்த ஐலாண்ட் பார்த்தீங்கன்னா, உலகத்தில் இருக்கக்கூடிய ரொம்பவுமே பவர்ஃபுல்லான கண்ட்ரீஸ் எல்லாம் ஈர்த்துக்கிட்டு இருக்குதுன்னு சொல்லலாம். அந்த பவர்ஃபுல்லான கண்ட்ரீஸோட சீக்ரெட்டான கேம் போர்டா இருக்கக்கூடியது தான் இந்த ஐலாண்ட்னு சொல்லலாம். யூஎஸ், சைனா, ரஷ்யான்னு சொல்லி எல்லாமே இதை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்றாங்க. பட் இதுக்கு பின்னாடி இருக்கிற ரீசன் என்னன்னு தெரியுமா? என்கிட்ட இருக்க எதிரா உன்னைய ஹெவியா லைக் பண்ண வச்சுச்சு. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த கிரீன்லாண்டில் அப்படி என்னதான் இருக்கு, ஏன் பவர்ஃபுல்லான கண்ட்ரிஸ் எல்லாம் கிரீன்லாண்ட் பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்காங்க, இதெல்லாம் என்னன்னு சொல்லி டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கிரீன்லாண்ட்னு சொல்றப்ப நம்ம நினைவுக்கு வர்றது வெறும் பனியும் அதோட பனிப்பரப்புகளும் தான். ஆனா அது அப்படி இல்லை. இது உலக அரசியல் மற்றும் வளங்கள்ல ரொம்பவுமே முக்கியமான ஒரு தீவுன்னு சொல்லலாம். இந்தியாவோட ஒப்பிட்டா கிரீன்லாந்து இந்தியாவிட 2 மடங்கு பெரிய தீவா இருக்குது. இதோட கீழே பாத்தீங்கன்னா தங்கம், அரிய வகை கனிமங்கள், எண்ணெய், அது மட்டும் இல்லாம எரிசக்தி வாய்ப்பு எல்லாம் ரொம்பவுமே அதிகமா இருக்கக்கூடிய கற்கள் எல்லாம் இருக்குது. ஸோ ஆர்டிக் பகுதியில் இருக்கிறதால இராணுவ கட்டமைப்புகளுக்கும் கடல் போக்குவரத்து வழிகளுக்குமே ரொம்பவுமே ஏற்ற இடமா இந்த தீவு இருக்குது. ஸோ இதை கட்டுப்படுத்தினா மற்ற நாடுகள் உலகத்தோட மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு நாடா மாறலாம். ஸோ இந்த கிரீன்லாண்ட் மேல ரீசெண்டா அமெரிக்காவுக்கு ரொம்பவுமே ஆர்வம் இருக்கிறத நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம். அமெரிக்கா கிரீன்லாண்டை கட்டுப்படுத்த ஆசைப்பட்டதுக்கான காரணங்கள் பல இருக்குது. முதலாவது பாத்தீங்கன்னா, அமெரிக்கா அந்த தீவோட ஆர்டிக் பகுதியில இராணுவ மையங்களை அமைக்க ஆசைப்படுது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ரஷ்யாவோட எல்லைக்குள்ள பக்கத்தில் இருப்பதால இராணுவ நெருக்கடியை கட்டுப்படுத்த உதவும். அது மட்டும் இல்லாமல் கிரீன்லாண்டில் கீழே எண்ணெய், எரிசக்தி வாய்ந்து நிறைந்த கனிமங்கள் இதெல்லாம் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அதனாலே அமெரிக்கா இதனை பயன்படுத்தி அவங்களோட வளங்களை திரட்ட முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆர்டிக் பனிப்பரப்புகள் வேகமாக கரைந்து வருது. அரசியல் மற்றும் உலக சக்தி தொடர்புல ஒரு பெரிய நன்மை கிடைக்கும். ஸோ இதனால தான் அமெரிக்காவோட ஜனாதிபதி பார்த்தீங்கன்னா கிரீன்லாண்டை வாங்க முயற்சி பண்றாரு. அவர் சொல்றது என்னன்னா, இது அமெரிக்காவுக்கு ஒரு மூலதன முதலீடா இருக்கும்னு சொல்லி. கிரீன்லாண்ட் மேல அமெரிக்கா மட்டும்தான் ஆர்வம் காட்டிக்கிட்டே இருக்கான்னு பார்த்தா அதுதான் இல்லை. இங்க சைனாவுமே போட்டியில வராங்க. ஸோ சைனாவும் பார்த்தீங்கன்னா இந்த தீவுல மிகப்பெரிய ஆர்வத்தை காட்டிக்கிட்டு வராங்க. எதுக்காகனா, ஆர்டிக் வழியா கடல் போக்குவரத்தை கட்டுப்படுத்த முயற்சிகள் செய்யலாம், கனிமங்கள் மற்றும் அரிய நில வளங்களை திரட்டலாம். இது மாதிரி காரணங்களால சைனா கூட கிரீன்லாண்ட் மேல ஆர்வத்தை காட்டி வருது. ஸோ சைனா மட்டும்தான் யோசிச்சா, அதே பக்கம் ரஷ்யாவுமே இந்த கிரீன்லாண்ட் மேல அதிகமான ஆர்வத்தை காட்டி வராங்க. இவங்க எதுக்கு காட்டுறாங்கன்னா, இராணுவ மையங்களை அமைக்கலாம், அவங்களோட சப்மெரின்ஸை வைக்கிறதுக்காக, ஐஸ் பிரேக்கர் ஷிப்ஸை இயக்கம் செய்யறதுக்காக எல்லாம் அந்த பகுதி பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணும். ஸோ இது ஒரு சைலண்டான வார் மாதிரி தான் இப்போதைக்கு போய்கிட்டு இருக்கு. யாருமே நேரடியாக போறதெல்லாம், ஆனால் அரசியல் சார்ந்த போராட்டம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ இதனால இந்த கிரீன்லாண்ட் பார்த்தீங்கன்னா உலக சக்திகள் மத்தியில் ஒரு முக்கியமான செஸ் போர்ட் போல தான் இருக்குது. ஸோ இந்த கிரீன்லாண்டை பற்றி அமெரிக்காவோட முன்னாள் ஜனாதிபதி ட்ரம்ப் கூறின காரணங்கள் என்னன்னா, அமெரிக்கா இந்த பகுதியில் முழு செறிவு கொண்டிருக்க வேண்டும்னு சொல்லி அவர் நினைச்சிருக்காரு. கிரீன்லாண்டில் பார்த்தீங்கன்னா எண்ணெய், எரிசக்தி, அது மட்டும் இல்லாமல் கனிம வளங்கள் எல்லாம் நிறைஞ்சிருக்கு. ஸோ அதை அமெரிக்கா பயன்படுத்த விரும்பிச்சு. அதே சமயம் அந்த தீவோட இராணுவ அடிப்படைகள் பார்த்தீங்கன்னா அதை அமெரிக்கா பயன்படுத்தினா சீனா மற்றும் ரஷ்யாவுக்கு எதிராக அதை யூஸ் பண்ணலாம்னு சொல்லி இந்த முக்கியமான காரணங்கள் எல்லாம் அவர் முன்வைக்கிறாரு. ஸோ இந்த செய்தி ஊடகத்துல வெளியிடப்படுது. இது ஒரு சின்ன சர்ச்சையை உருவாக்கிச்சுன்னு சொல்லலாம். ஆனா டென்மார்க்கும் கிரீன்லாந்து அதிகாரிகளும் தெளிவா கூறுற விஷயம் என்னன்னா, கிரீன்லாந்து விற்கப்பட மாட்டாதுன்னு சொல்லி. ஆனா அமெரிக்கா இந்த கிரீன்லாந்து மேல வச்சிருக்கிற ஆசை பார்த்தீங்கன்னா வெறும் ஆசை மட்டும் இல்ல, அது ஒரு பேராசைன்னு சொல்லலாம். ஸோ இந்த தீவை கட்டுப்படுத்த நிச்சயமா கடுமையான திட்டம் எல்லாம் செய்யப்பட்டிருக்கும்னு சொல்லி நம்பப்படுது. ஸோ இந்த அமெரிக்கா அப்படியே இந்த கிரீன்லாண்டை கட்டுப்படுத்தினா எதிர்காலத்தில் என்னெல்லாம் நடக்கும்? ஸோ பல விஷயங்கள் நடக்கும். அதில் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா ஆர்டிக் பகுதியில் ரொம்பவுமே ஸ்ட்ராங்கான ஒரு இராணுவ அடிப்படைகளை அமைக்கும். ஸோ இதனால ரஷ்யாவோட எல்லைக்கு பக்கத்தில் இருக்க முடியும். எண்ணெய், எரிசக்தி, கனிமங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா பயன்படுத்த ஆரம்பிக்கும். ஆர்டிக் வழியா கடல் போக்குவரத்தை அமெரிக்கா கட்டுப்படுத்த ஆரம்பிக்கும். இதனால உலகத்தோட கடல் போக்குவரத்து வேகமாகவும் மலிவாகவும் நடக்கும். அது மட்டும் இல்லாம உலகத்துல இருக்கக்கூடிய சில முக்கியமான நாடுகளுக்கு மேல அமெரிக்காவோட செல்வாக்கு இன்னும் அதிகரிச்சுக்கிட்டே போகும். ஆனா இப்படி நடக்கிறது சீனாக்கும் ரஷ்யாவுக்கும் பிடிக்காது.
ஸோ ரொம்பவே சிம்பிளாக சொன்னால் எதிர்காலத்தில் இந்த கிரீன்லேண்டை யார் கைப்பற்றுவாங்கன்னு சொல்லி ஒரு சைலண்டான வார் வந்து தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ ஓவராலாக இந்த கிரீன்லேண்டு சொல்லக்கூடியது ஒரு வெறும் பனித்தீவு மட்டும் இல்லை, இது உலகத்தோட மிகப்பெரிய சக்தி நாடுகளுக்கான செஸ் போர்டுன்னே சொல்லலாம். அமெரிக்கா, சைனா, ரஷ்யான்னு எல்லாமே இந்த தீவை கட்டுப்படுத்த முயற்சி செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. காரணம் இந்த தீவோட நிலவளங்கள், அது மட்டும் இல்லாமல் இடம், எதிர்கால நன்மைகள். ஸோ இந்த பனித்தீவோட எதிர்காலம் என்ன ஆகுன்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்த மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை அடுத்து சந்திக்கிறேன். Until then, stay curious, stay safe.